ராஜ் டிவி வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். விடுதலை போராட்ட நாயகர்களை வெள்ளித்திரையில் காட்டி நம் விழித்திரையில் உணர வைக்கும் வல்லமை ஒரு சில படங்களுக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது. அதில் முன்வரிசையில் நின்று கர்ஜனை செய்கிறது வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம். வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் 26 வாரங்கள் ஓடி வெற்றி கண்டது. வெற்றி படமே ஆன போதிலும் படம் மிக பிரம்மாண்டமான முறையில் நிறைய செலவு பண்ணி எடுத்ததால செலவுக்கு தகுந்த வருமானம் தயாரிப்பாளர் பந்துலுவுக்கு கிடைக்கவில்லை. இதைத் தொடர்ந்து பந்துலு சிவாஜி அவர்களை வைத்து கப்பலோட்டிய தமிழன் எடுக்க ஆரம்பிச்சாரு. இந்த படத்தின் கதை ஆலோசனை குழுவிலும் மாப்போ சிவஞானம் இடம்பெற்றார். காங்கிரஸ் ஆதரவாளரான பந்துலு மிகுந்த கவனத்துடன் இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதினாரு. காரணம், வ.உ. சிதம்பரனார் வரலாறு சமகாலத்தில் நிகழ்ந்தது. பி.ஆர். பந்துலுவும் அதுல ஹீரோவாக நடிச்சிருந்த நடிகர் திலகமும் நல்ல நட்பு பாராட்டியவர்கள். இவர்கள் கூட்டணியில அதற்கு முன்னர் வெளியாகி இருந்த தங்கமலை ரகசியம் மற்றும் சபாஷ் மீனா உள்ளிட்ட படங்கள் மெகா ஹிட் அடித்தன. சென்னையில் நடந்த நாடகத்துக்கு தலைமையேற்ற அறிஞர் அண்ணா உலகில் மிகச்சிறந்த நடிகராக சிவாஜி அவர்களை கருதலாம். மேல்நாட்டு நடிகர்களில் மர்லன் பிராண்டோ ஒருவர் மற்றும் முயன்றால் கணேசனை போல் நடிக்க முடியும் அப்படின்னு பேசினாரு. பம்பாயில் நாடகத்தை பார்த்த நடிகர் ராஜ் கபூர், நானும் என் குடும்பத்தினரும் நாடக மேடையிலேயே வாழ்பவர்கள். என் தந்தை நடிக்காத நாடகமே கிடையாது. ஆனா சிவாஜி அவர்களின் நாடகம் என் உள்ளத்தை உலுக்கிவிட்டது. இந்தியாவில் எல்லா கலைஞர்களையும் சிவாஜி அவர்கள் வென்றுவிட்டார் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. 1960ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆசிய ஆப்பிரிக்க படவிழாவில் கலந்து கொண்ட இந்த திரைப்படம் நமது நடிகர் திலகத்துக்கு ஆசிய ஆப்பிரிக்க கண்டங்களின் சிறந்த நடிகர் அப்படின்ற மிகப்பெரிய விருதை பெற்று தந்தது. திரை இசைத்துறையில் சிறந்த இசையமைப்பாளராக திரை இசை மாமேதை ஜி. ராமநாதன் அவர்களும் விருதுக்கு உரியவரானார். நடிகர் திலகத்தின் ஈடு இணையில்லா நடிப்பாற்றலுக்கு என்றென்றும் கட்டியம் கூறும் காலத்தை வென்ற காவியமாக மறு வெளியீடுகளையும் இந்த காவியம் வரலாறு படைத்து கொண்டிருக்கிறது. குடும்ப பாசமா, தங்கை பாசமா, அண்ணன் பாசமா, காதலா, கனிரசமா, அத்தனை நவரசங்களையும் பிடிஞ்ச ஒரே தலைவர். அந்த இடம் உன்னை தவிர யாருக்குமே இல்லை. நாடி நரம்பினில் ஓடும் குருதியில் நீக்கமர நிறைந்திருக்கிறது அவர்கிட்ட நடிப்பு. எப்படிப்பட்ட மகான்! அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்தோம் என்ற பெருமை பெருமளவு இருக்கிறது. நடிப்புக்கு இவரை விட்டால் யாருமே கிடையாது. சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி அப்படின்ற ஒரு பாடல் பிருந்தாவன சாரங்காவில் நடிகை எஸ். வரலட்சுமியின் குரல்ல ஒரு அருமையான இனிமை நிறைந்த பாடல். சிங்கார கண்ணேன்னு கட்டபொம்மன் படத்திலே ஒரு பாட்டு பாடியிருப்பேன். ரொம்ப மெலடியா, ரொம்ப ஸ்வீட்டா அமைஞ்ச ஒரு பாட்டு. ராத்திரி கேட்டாலும் நல்லா இருக்கும், பகல்ல கேட்டாலும் நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட ராகத்துல அழகா அமைச்சிருக்கிறாரு ராமநாதன். அதனால அந்த பாட்டுக்கு அப்படி ஒரு வரவேற்பு கிடைச்சது. என் மனசெல்லாம் நிறைஞ்ச பாட்டு அது அப்படின்னு மன நிறைவோடு ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருக்கிறாங்க வரலட்சுமி. வீரபாண்டிய கட்டபொம்மன் 1959ஆம் ஆண்டு மே 6ஆம் தேதி வெளிவர சிவகங்கை சீமை அதே வருடம் அதே மாதம் 19ஆம் தேதி வெளிவந்தது. வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தை வெள்ளி விழா படமாக்கிய பெருமை சிவாஜி கணேசன் அவர்கள் ஒருவரை மட்டுமே சாரும். காரணம், வரலாற்றின் பக்கங்கள்ல மறைந்து போயிருந்த கட்டபொம்மனை அறியாத தலைமுறைக்கு உயிருடன் எழுப்பி காட்டினார். சிவாஜி அப்படின்ற நடிகன் படத்தின் எந்த இடத்திலையும் முகம் காட்டவில்லை. படத்தின் வெற்றிக்கு காரணம் சிவாஜி அவர்கள் மட்டுமே அப்படின்னு பத்திரிகைகள் புகழாரம் சூட்டிய போது சிவாஜி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் கட்டபொம்மன் எனக்கு கொடுத்த சிறப்பு. 7 வயதில் என்னுள்ளே புகுந்து நான் கட்டபொம்மனாக வேண்டும் அப்படின்ற ஆர்வத்துக்கும்
அதை வளர்த்து கொள்ள நான் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கும் கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த கட்டபொம்மன் திரைப்படத்துல நடிச்ச அனுபவத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. கட்டபொம்மனை பற்றியோ ஆங்கிலேயர் ஆட்சி பற்றியோ சுதந்திர போராட்டத்தை பற்றியோ அதிகமாக புரிந்து கொள்ள முடியாத சிறு வயது எனக்கு. ஆனாலும் நாடகம் நடக்கிறது, அதை பார்க்க போகிறோம் அப்படின்ற பொதுவான ஆவலினால் இந்த நாடகத்தை பார்த்தேன். இந்த நாடகம்தான் என்னுடைய மனதில் ஒரு புதிய எண்ணத்தை எழுப்பி நடிப்பு துறையில் என்னுடைய வாழ்க்கையை அமைக்க அஸ்திவாரமாக அமைந்தது. அந்த நாடகத்தை பார்த்ததும் தான் என் உள்ளத்தில் நானும் ஒரு நடிகனாக வேண்டும் அப்படின்ற ஆவல் மொட்டுவிட்டது. சாதாரணமாக சொல்வதுண்டு, ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு திறமை உள்ளுக்குள் மறைந்து இருக்கிறது. அதை தூண்டிவிடக்கூடிய சம்பவமோ சந்தர்ப்பமோ கிடைக்கும் போது அந்த திறமை வெளிப்பட்டு விடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை என்னிடம் திறமை இருக்கிறதோ இல்லையோ, நடிப்புத்துறைக்கு என்னை இழுத்து வர, நடிப்புத்துறையில் என்னை ஈடுபட செய்ய அன்று நான் பார்த்த கட்டபொம்மன் நாடகம்தான் தூண்டுகோலாக அமைந்தது. அந்த நாடகம் என் மனதில் பசுமையாக பதிந்து விட்டதுடன் அந்த நாடகத்தின் மீது ஒரு தனி பற்றுதலை உண்டாக்கி தேசிய உணர்வையும் ஏற்படுத்திவிட்டது. வீரபாண்டிய கட்டபொம்மன் நடிக்கும்போது அண்ணனுக்கு வயது 30. சரித்திரம் படைத்த படம். சக்தி கிருஷ்ணசாமி அவர்கள் நாடகமாக எழுதி பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய நாடகம் அது. 99வது நாடகம் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடந்தபோது அந்த கடைசி பானரம்மன் சீனில் சிவாஜிக்கு தொண்டை எழுந்து ரத்தம் படிந்தது. டாக்டர் பாலகிருஷ்ணன் நடித்தது போது 100 நம்பர்லாம் வேண்டாம், இதோட முடிச்சிடலாம். ஆனால் கேட்கவில்லை. மீண்டும் அந்த 116 வரை அவர் நடித்தார். 1960 கெய்ரோவுக்கு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போகுது. 60 அடி நீளமும் 40 அடி உயரம் உள்ள ஸ்க்ரீன். அந்த ஸ்க்ரீனில் அந்த கிஸ்தி, திரை, வரி, வட்டி, வேடிக்கை, க்ளோஸ்அப் ஷாட்டு. அதை பார்த்தா உங்களை போல் ஒரு 10 மடங்கு க்ரௌடு உட்காந்துருக்குது. பயங்கரமாக ஒரு ஆள் க்ளோஸ்அப் ஆக்ரோஷமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் சிவாஜி கணேசன் அப்படின்னு ஒன்று ஒரு சின்ன எறும்பு மேலே போகுது. அதுதான் சிவாஜி. எறும்பு சைஸ் 5 அடி தான் வருது, ஸ்க்ரீன் 40 அடி உயரம். ஒரு சின்ன எறும்பு மாதிரி போய் நடுங்கணுன்னா இந்த மனுஷனா அப்படி நடிச்சா அடித்தான் கைதல் கூரையே பிஞ்சு போச்சு. சிவாஜி உலகத்தை எதுக்குமே அசராத மனிதன். அந்த ஒரு வினாடி சிவாஜிக்கு மயக்கம் வந்து லேசாக கிடியஸ் வரும்போது சாவித்தி பப்பியமாக கையில் பிடிச்சி சிவாஜி சிவாஜி உஷான்னு ஷேக் பண்ணி நிறுத்தினாங்களாம். அப்படியெல்லாம் பரிசு பெற்ற படம் அந்த படம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.